Hello everyone. இந்த வீடியோல நம்ம வந்து பிகினர் லெவல்ல பேசிக்ஸ் என்னென்னலாம் வந்து டெக்னோமேட்டிக்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ ஃப்ரம் த ஸ்கிராச் என்ன பேசிக்ஸ் அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். ஸோ நம்ம இப்போ வந்து டெக்னோமேட்டிக்ஸ் சாஃப்ட்வேரை ஓபன் பண்ண போறோம். ஸோ இந்த சாஃப்ட்வேரை ஓபன் பண்ணோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்ல இது மாதிரி நமக்கு வந்து பேஜ் வந்து ஓபன் ஆகும். ஸோ இதுல நம்ம பார்க்க முடியிற விஷயம் பார்த்தீங்கன்னா மாடல்ஸ், ரீசன் மாடல்ஸ் இருக்கு. இந்த மாடல்ஸ்ல லோட் லாஸ்ட் மாடல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக எந்த மாடல் நம்ம ஒர்க் பண்ணிட்டு விட்டுட்டு போகிறோமோ அதே மாடல் திருப்பி ஓப்பன் பண்ணுறது. ரீசன்ட் மாடல் அப்படின்னா ரீசெண்டாக யூஸ் பண்ண ஒரு 5 மாடல்ஸ் இன்க்ளூடிங் த லாஸ்ட் மாடல் அதில் காமிக்கும், நமக்கு வேணுங்கிறது எடுத்துக்கலாம். ஸோ கிரியேட் நியூ மாடலில் வந்து புது மாடல் நம்ம உருவாக்கலாம். ஒரு குறிப்பிட்ட மாடல் ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நம்ம சேவ்டு ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும், இதில் போய் பார்க்கணும். சரி, இப்போ அடுத்தது பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம இந்த சாஃப்ட்வேரில் உள்ள மாடல் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேரோட ப்ரிஃபரன்சஸ். ஸோ இந்த சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ணும்போது இன் பர்டிகுலர் யூஸ் பண்ணுற நான் அதாவது பர்டிகுலர் யூசருக்கு என்னெல்லாம் உள்ள ப்ரிஃபரன்சஸ் இந்த சாஃப்ட்வேர்ல இருக்கு. ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி இந்த சாஃப்ட்வேர்ல எதெல்லாம் நான் ப்ரீ டிஃபைன்டா செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம வந்து ஃபைல் இதுக்கு போகணும், ஃபைலுங்கிற டேபுக்கு போகணும். ஸோ பிஃபோர் தட் இந்த ஏரியால பார்த்தோம்னா இந்த ஃபைல், ஹோம், டீபக்கர், விண்டோ இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மவுஸ் கர்சர். ஸோ இது வரைக்கும் இந்த எல்லா செக்ஷனும் ஓகேவா, இந்த ஃபைலு, ஹோம், டீபக்கர், விண்டோ, கிளவுட் எல்லாம் கிளிக் பண்ண வருது பாருங்க. இந்த செக்ஷன், இந்த பர்டிகுலர் செக்ஷனுக்கு பேர் வந்து ரிப்பன் பேரு. ஸோ இந்த ரிப்பன்ல இருக்கக்கூடிய எல்லா டேப்லயும் நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலயே ஃபைலும் இருக்கு. ஸோ ஃபைல் டேபை கிளிக் பண்ணோம்னா ஒரு எக்ஸ்பான்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா நியூ, ஓப்பன் எல்லாம் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கீழே ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணும்போது நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. இந்த விண்டோல இந்த சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய நம்ம என்னெல்லாம் ஏரியாஸ் ஒர்க் பண்ண போறோமோ அதை எல்லா ஏரியாஸ்லயும் தேவைப்படக்கூடிய நீடட் திங்ஸ் எல்லாத்துலயும் நமக்குன்னு ஒரு ப்ரிஃபரன்சஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பாருங்க, மாடல்ல மாடல் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. இன் பர்டிகுலர் யூசர் இவங்க வந்து 6 லாங்குவேஜை கொடுக்குறாங்க. ஸோ நம்ம லாங்குவேஜ் வந்து இங்கே போய் செலக்ட் பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் நம்ம வேற ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணும்போது வேற ஒரு லாங்குவேஜ்ல இந்த 6ல வேற ஏதாவது ஒரு லாங்குவேஜ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னா கூட ப்ரிஃபரன்சஸ்ல போயிட்டு நம்ம மாடல் லாங்குவேஜை மாத்திக்க முடியும். லாங்குவேஜ் மாறி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கியர் சிம்பிளை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம லாங்குவேஜை ஈஸியா மாத்திக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டேட் அண்ட் டைமுக்கு ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம உள்ள வந்து ஒர்க் பண்ணும்போது 12 hour ஃபார்மேட் வேணுமா இல்ல 24 hour ஃபார்மேட் வேணுமா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தோம்னா DDMMY ஃபார்மேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பட் அதுல வந்து 12 hour இல்ல 24 மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுல எந்த ஃபார்மேட் நமக்கு ப்ரிஃபரபிளா இருக்கோ அதை இங்கே நம்ம மாத்திக்கலாம். ரெண்டாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா மாடல் சேவிங் ஹிஸ்டரி. ஸோ இதெல்லாம் வந்து லேட்டரா நம்ம பார்த்துக்கலாம். பட் இது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது கமெண்டோட சேவ் பண்ணுவோம் வேணாமா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் உள்ள கெட் த்ரூ ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் விஷுவலைசேஷன் கொடுத்துருக்காங்க. இதுலயும் பார்த்தோம்னா நம்ம உள்ள போகும்போதே கிரியேட் நியூ மாடல் கொடுப்போம் இல்லையா, அப்படி கொடுக்கும்போது ஓப்பன் ஆகும்போதே 2D ஃப்ரேம்ல அது ஓப்பன் ஆகணுமா இல்ல 3D ஃப்ரேம்ல ஓப்பன் ஆகணுமா இல்ல எவ்ரி டைம் நான் ஓப்பன் கிரியேட் நியூ மாடல் கொடுக்கும் போதெல்லாம் 2Dல வேணுமா 3Dல வேணுமான்னு என்கிட்ட கேட்கணுமா அப்படின்ற ப்ரிஃபரன்ஸை இங்க கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன திங்க் பண்றேன்னா எப்பவுமே நான் வந்து 3Dலயே நான் ஓப்பன் பண்ணணும்னு லைக் பண்றேன். ஸோ நான் 3Dன்னு ப்ரிஃபரன்சஸ் கொடுத்துறேன். இஃப் உங்களுக்கு வந்து அது வந்து 2Dல ஓப்பன் ஆகணும்னு லைக் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து 2Dயை கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல எப்பவுமே நம்ம கிட்ட அது கேட்கணும், கேட்கும்போது நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா ஆஸ்க் ஈச் டைம். ஸோ இது வந்து டிபெண்டிங் அப்பான் தி. ஸோ இது வாட் எவர் நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ்னு சொல்றோமோ எல்லாமே யூசருக்கு ஏற்ற மாதிரி அந்த பர்டிகுலர் யூசர் அவரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை கிரியேட் பண்ணிக்கிறதுக்காக கொடுக்குற ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இங்க இது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. சிமுலேஷன்ல நம்ம இஷ்டம் போல அவங்க கொடுக்குற ப்ரிஃபரன்ஸ் வந்து நமக்கு எது வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். யூனிட்ஸ், யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. பேசிக்கா யூனிட்ஸ் நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்ச சொல்றேன், நம்ம லென்த் வந்து இதுல அதிகமா யூஸ் பண்ணப்படும் நம்ம பேசிக் லெவல்ல. ஸோ லென்த் வந்து மீட்டர், மில்லிமீட்டர் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதர் ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் ப்ரிஃபரன்சஸ் விண்டோல நம்ம கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஸோ இதை வந்து ப்ரிஃபரன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கிரியேட் நியூ மாடல் கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல நான் சொன்னேன் இப்ப பாருங்க இந்த மேல ரிப்பனுக்கு கீழே டூல் பாக்ஸ் செக்ஷன் எனபிள் ஆகுது. அதே மாதிரி லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா கிளாஸ் லைப்ரரி எனபிள் ஆகுது.
ஓகேங்களா. இந்த கிளாஸ் லைப்ரரி டூல் பாக்ஸ் அப்படிங்கிறது, அதாவது இந்த ரிப்பன் அப்படிங்கிற போர்ஷன் மட்டும் தான் எப்போ சாஃப்ட்வேர் நீங்க புதுசா இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, இல்லை ஆல்ரெடி ரன் ஆகிற ஒரு சாஃப்ட்வேர் இருந்தாலும் சரி, ஓப்பன் பண்ணி இந்த ரிப்பன் அப்படிங்கிறது மட்டும் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். பட் இந்த ரிப்பனை நம்ம மினிமைஸ் பண்ண முடியும். இந்த பட்டனை யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ரிப்பனையுமே நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ரிப்பன்ங்கிறது மட்டும் தான் சாஃப்ட்வேர்ல எப்போ நீங்க ஓப்பன் பண்ணாலும் புதுசா இன்ஸ்டால் பண்ணாலும் கண்டிப்பா இருக்கும். பட் இந்த விண்டோங்கிறது சம்டைம்ஸ் க்ளோஸ் ஆகி கூட இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்மளா பார்த்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விண்டோ, ஸோ எனி டைப் ஆஃப் விண்டோ, கிளாஸ் லைப்ரரி டூல் பாக்ஸ் இதெல்லாம் நமக்கு க்ளோஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா பதட்டப்பட தேவையில்ல. ஸோ இதுக்கு நேம் நான் விண்டோன்னு சொல்றேன். ஓகே, இது எல்லாமே விண்டோஸ். டூல் பாக்ஸ்ங்கிறது ஒரு விண்டோ, கிளாஸ் லைப்ரரிங்கிறது விண்டோ, இந்த மாடல் பாக்ஸ் இருக்கு இல்லையா, கிராஃபிக்ஸ் லேஅவுட், இது வந்து ஒரு விண்டோ. ஸோ இப்படி எல்லாமே விண்டோ தான். எந்த ஒரு விண்டோ நமக்கு மிஸ் ஆனாலும் இங்க போய் விண்டோஸ்ல போய் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ கீழே பாருங்க ஸ்டேட்டஸ் பார்னு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணா இங்க ஸ்டேட்டஸ் பார் we can see here, right? ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த ரெடி அப்படின்னு கீழே தெரியுது பாத்தீங்களா, இதுதான் ஸ்டேட்டஸ் பார். இப்போ வந்து சாஃப்ட்வேர் ரெடியா இருக்கு நமக்கு சொல்லுது. இந்த ஸ்டேட்டஸ் வேண்டாம் அப்படின்னா நம்ம ஸ்டேட்டஸ் பார் எடுத்தோம்னா இங்க ரெடிங்கிறது போயிடுச்சு. இப்போ நான் ஸ்டேட்டஸ் பாரை கிளிக் பண்றேன், ரெடிங்கிறது வந்துச்சு. ஸோ இது எல்லாமே விண்டோஸ் சம்பந்தமான ரிலேட்டட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே விண்டோஸ்ல இருக்கு. ஓகேங்களா. இங்க இருந்து நம்ம இப்போ நம்ம முதல்ல ஸ்டார்ட் பேஜுக்கு போனோம் அப்படின்னா இங்க இருந்து இந்த விண்டோ ஆப்ஷன் யூஸ் பண்ணி, அதாவது ஹோமை விட்டுட்டு விண்டோவை கிளிக் பண்ணிட்டு பார்த்தோம்னா அதுல விண்டோஸ் சம்பந்தமான எல்லா ஆப்ஷனும் இருக்கும். இப்போ இதுலயே பாருங்க கிளாஸ் லைப்ரரி இருக்கு, எடுத்து விட்டா கிளாஸ் லைப்ரரி போயிடுச்சு. திருப்பி கிளிக் பண்றோம் அப்படின்னா கிளாஸ் லைப்ரரி வந்துடுது. டூல் பாக்ஸை கிளிக் பண்றோம், டூல் பாக்ஸ் ஹைட் ஆயிடுச்சு. திருப்பி கிளிக் பண்ணா டூல் பாக்ஸ் எனபிள் ஆகுது. ரைட். ஸோ இப்போ ஸ்டார்ட் பேஜ் போகணும் அப்படின்னா நான் இங்க இருந்துகிட்டே ஸ்டார்ட் பேஜை கிளிக் பண்ணி போய்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நம்ம விண்டோல இருந்தே பண்ணிக்கலாம். திருப்பி இப்போ நான் ஓப்பன் பண்ண விண்டோ எங்கேயும் க்ளோஸ் ஆகலை. ஆக்சுவலா நான் வந்து ஸ்டார்ட் பேஜுக்கு வந்திருக்கேன். திருப்பி ஒன்னா கீழே பாருங்க, இங்க 3D மாடல் அப்படின்னு இருக்கா, ஸ்டார்ட் பேஜ் இருக்கா. ஸோ 2 பேஜ் இங்க இருக்கு. ஸோ 3D மாடல்ஸை கிளிக் பண்ணா நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சிருந்த மாடல் பேஜுக்கு போக முடியும். ஸோ இதெல்லாம் சம் பேசிக் பாயிண்ட்ஸ் ஃபார் அ பிகினர். ஸோ மற்ற விஷயங்கள்லாம் அடுத்த வீடியோல நம்ம மேற்கொண்டு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் பேஷண்ட் லிசனிங் ஃபார் த செஷன்.